செம்ம ஒரு லவ் ஸ்டோரி மூவி பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு படம்னா 2020 வந்த படம் தான் கலர் ஃபோட்டோ. ஒரு எப்படி சொல்ல ஒரு லவ் ட்ராமா மூவியாக இந்த படம் வந்திருக்கு. ஜெயகிருஷ்ணா ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல, சுனில் ஒரு நேட்டிவ் ரோல் நடிச்சிருக்காப்புல. படத்தில் என்ன ஒரு கதைன்னா எல்லா படத்துலையும் வர மாதிரி இதில் ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பானுங்க. ஹீரோ ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஆளாக இருப்பாப்புல, ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில் இருப்பாப்புல. ஊருக்குள்ளே கிடச்சி இன்னொருத்தர் காலேஜ் ஒன்றா படிக்கிறா, அது வந்து ஒரு லவ் ஆகுது. ஹீரோ ஹீரோயினி ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போகுது, அவங்களுக்கு லவ்லேருந்து எல்லாமே நல்லா போகுது. போயிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சது. அவர் யார், நம்ம சுனில் தான். அவருக்கு வந்து தெரிஞ்சிருது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருது. கடைசியில் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கதை. சுனில் வந்து எப்படின்னா லவ்லாம் பிரித்து விடுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. என்னென்னா ஜாதி அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்க, 1999 காலகட்டத்தில் என்ன நடக்கும், கருப்பு நிறம் அதனால் அவெல்லாம் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுனில் இருக்காப்புல. ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற ஒரு அண்ணன். இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு கதையில், இதாங்க ஒரு கதையாக எடுத்து வச்சுருக்கானுங்க. கதை ஒரு மேலோட்டமாக கதையாக தான் இருக்குது. ஆனால் இவங்க எடுத்துருக்க இந்த எஃபெக்ட் ஒன்று இருக்கு. லவ் போர்ஷன்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கே அழுக வச்சுருவானுங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி வர வைக்கிற மாதிரி சில சீன்லாம் நிறையா வச்சுருப்பானுங்க. கடைசி லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளே எப்படி அதிகலங்க வச்சுருவானுங்க. அந்த சீன்லாம் பார்த்தா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கே ஒரு தோணும். ஜெயகிருஷ்ணா அவர் நடிச்சிருந்த ஹீரோயின்லாம் வேற லெவலில் நடிச்சிருந்தா. முக்கியமாக சுனில் நெகட்டிவ் ரோலில் பின்னி எடுத்திருக்காப்புல. இதில் நடித்த அந்த பாலுவா அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அதுதான் காமெடி போர்ஷன். அது அவரை வச்சு நல்லா இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியே இருக்கும். மத்தபடி இதில் சாங்ஸு எதுவுமே நமக்கு எதுவுமே செட் ஆகாது. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் பண்ணும்போது நமக்கே தெரியாது எப்படி பண்ணியிருப்பானுங்கன்னு. மத்தபடிக்கு இந்த பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருக்குங்க. நல்லா ஒரு ஹெட்செட்டை போட்டு கேட்டோம்னா அந்த பிஜிஎம் எஃபெக்ட்லாம் பார்த்து சூப்பராக இருந்துச்சா, இப்படிலாம் பிஜிஎம் போட்டுருவேன் அப்படின்னு நமக்கே தோணும். இந்த படம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஆஹா ஓடிடியில் இருக்குது. 2020 வந்திருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு லவ் ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.